சுட்டும் வெளிச்சதுரை நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வெற்றிக்கு எப்போ தான் கண்ணா பற்றின உண்மை தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அபிநயாவை எப்படி இருந்தாவது வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம வெற்றி என்னென்ன ஹெல்ப் பண்ண போகிறாரு, இனி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு வெற்றி என்னதான் முயற்சி பண்ண போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. நம்ம வெற்றிக்கு துளி கூட கண்ணா மேலே சந்தேகமே வரல. தன்னை கொலை பண்ண வந்தது யாராக இருக்கும் அப்படின்னு கூட யோசிக்காமல் ரொம்பவே சகஜமாக இருக்காங்க. ஆனால் கண்ணாவும் நினைக்கிறாரு இவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ சந்தோஷமாக இருக்கட்டும், ஆனால் அவனோட சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போது, அவை உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு கண்ணா நினைக்கிறாரு. ஆனா நம்ம வெற்றிக்கு கண்ணாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம எப்ப வரைக்கும் இருக்காரு. இந்த இடத்துல தான் கண்ணாவுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. கண்ணாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் இது நாள் வரைக்கும் அபிக்கு யார் ஹெல்ப் பண்ணா, எந்த லாயர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றது தெரியாமே இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம லாயர் பிரபாகரனும் கண்ணா வீட்டில் இருக்க, அப்போ லாயர் பிரபாகரனை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களோட வாக்குவாதத்தை பார்த்து நானே அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லா பேசியிருந்தீங்க, அதுவும் ஒரு கைதியோட கேஸில் அப்படின்னு சொல்லவுமே கர்ணாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் அதிர்ச்சி ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த கைதி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகா, இந்த உண்மை தெரிய வரக்கூடாதே, அபிநயாவோட கேஸ்ல நம்ம தான் ஆஜராயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா இது நல்லதா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாதிரி சரி ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒருத்தர் என்ன சொல்லிடுறான்னா, அது வேற யாரும் இல்லைங்க, அபிநயா கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு கைதி ஒரு நூலுக்காக கவர்னர் மூலமா அவார்ட் வாங்கினாங்களே அவங்க தான் அபிநயா. அந்த அபிநயாவுக்காக தான் லாயர் பிரபாகர் கோர்ட்ல ஆஜராகி விவாதமும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே நம்ம கர்ணாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்லாம வெற்றிக்கும் அதிர்ச்சி ஆகுது. அப்ப இது நாள் வரைக்கும் அபிநயாவுக்கு உதவுனது லாயர் பிரபாகரனா அப்படின்னு சொல்லிட்டு தோணுனாலும் அந்த இடத்துல வெளிக்காமிக்காம இருக்காரு வெற்றி. அந்த இடத்துல கர்ணாவுக்கு ரொம்பவே பிரபாகரன் மேல கோவம் வருது. பிரபாகரனும் ஆகா எல்லா உண்மையும் அப்படியே சொல்லிட்டாரே, இனி நம்ம கிளம்புறதா நல்லதா அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது தான் நம்ம கண்ணா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாரு. அப்போ நீங்க இது நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்தது போனது எல்லாமே அந்த அபிநயாவுக்காக தானா? நீங்க தான் அபிநயா கேஸ்ல எல்லா வேலையும் பார்த்ததா? அவ பரோல இப்ப வெளியே வந்திருக்கானா, அதுக்கான காரணமும் நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கர்ணா கேட்க, அப்ப ஸ்வேதாவும் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையை சொல்லுங்க பிரபாகரன், அதான் அவர் கேட்கிறாருல, உண்மையை சொல்லுங்க, உண்மைதானா எங்க அக்காவை கொலை பண்ணா அந்த கைதிக்கு தான் நீங்க எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட கேட்குறாங்க ஸ்வேதா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கேள்வி கேட்டதுமே வேற வழியே இல்லாமல் நம்ம பிரபாகரன் ஆமாம் நான் தான் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே கர்ணாவுக்கு வந்தது பாருங்க கோவம். என்னன்னா, என்னோட மனைவியை கொண்டவளுக்கு நீ எல்லா உதவியும் பண்ணியிருக்க, இதில் வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே வேவு பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் கேள்வி கேட்குறாரு. இதை கேட்ட ஸ்வேதாவும் அப்போ உண்மைதான் போல, இப்போ பிரபாகரன் அபிநயாவுக்கு உதவுறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்காங்க, இப்படிப்பட்டவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட ஸ்வேதா சொல்றாங்க. ஸ்வேதா சொன்னதை கேட்டதுமே கர்ணா தரன்னு லாயர் பிரபாகரன் சட்டையை பிடிச்சி வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வெளியே கூட்டிட்டு போய் வீட்டு வாசல்ல தள்ளுறாங்க. இனி இதுக்கு மேல என் வீட்டுக்கு நீ வர வேலையே வச்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வெற்றிக்கு கொஞ்சம் டவுட்டே வருது. பிரபாகரன் தான் அபிநயாவுக்கு உதவி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அபிநயா பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கும். பார்வதி அக்கா கொலையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையும் பிரபாகரனுக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெரியாமல் பிரபாகரன் கண்டிப்பாக அபிநயாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாரே. இப்போ பார்வதி அக்கா கொலையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னா நம்ம பிரபாகரன்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிற வெற்றி அடுத்ததாக அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அங்கே ஸ்வேதா வராங்க. இங்கே பாருங்கள், யாரையும் இந்த இடத்துல நம்பக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த லாயர் பிரபாகரன் தான் உதாரணம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே யாரையும் நம்பக்கூடாது. ஏன் உங்கள் ஃப்ரெண்டு வெற்றி கூட தன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கூட போவார், அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறாங்க ஸ்வேதா. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா வெற்றி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இப்போ அவரோட ஃப்ரெண்டுன்றனால தான் இந்த வீட்லேயே நீங்கள் இருக்க முடியுது. ஆனால் ஒன்று, என் அக்கா பார்வதியை கொலை பண்ணவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி போகிறீங்கன்னு தெரிஞ்சா இவரை மாதிரி வீட்டை விட்டு வெளியெல்லாம் அனுப்ப மாட்டான். கரெக்டாக சொல்லப்போனால் உங்களை கொன்று புதைச்சிருவோம் இந்த மாதிரி ஸ்வேதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வெற்றியும் சைலண்ட்டாக அமைதியாகவே இருக்காங்க. ஏன்னா நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, ஏன்னா எல்லா தப்பும் நம்ம மேலே, உண்மை தெரியாமல் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம கர்ணா இவ்வளோ தூரத்துக்கு ஸ்வேதா கோவப்படுறாளே,
பார்வதியை நம்ம தான் கொலை பண்ணோன்னு தெரிஞ்சா எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது. இவளை அமைதிப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் வெற்றியை இவ்வளோ தூரம் பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வேதா கொஞ்சம் பொறுமையா இரு, வெற்றி அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னோட உயிர் நண்பனும் கூட, அப்படி இருக்கவே எனக்கு துரோகம் எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசவுமே நம்ம வெற்றியும் அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் கர்ணா சொல்கிறாங்க, இங்கே பாரு வெற்றி, எப்படி இருக்கணுன்றது உன் மனசாட்சி தொட்டு எப்படி நடந்துக்கிறணுமோ நடந்துக்கோ. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறேன் வெற்றி, பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லவுமே அமைதியாக இருக்காரு வெற்றி. சரி நான் பார்த்துக்கிறேன் கர்ணா, அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைக்கிறாரு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் தான் நம்ம திவ்யா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. லாயர் பிரபாகரன் கண்டிப்பாக இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தப்பான ஒருத்தருக்கு கேஸில் வாதாடி அவங்கள பரோலில் வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டாங்களே, அவர் மேலே எந்த தப்பும் இருக்காது அப்படின்ற காரணத்துக்காண்டி தானே லாயர் பிரபாகரன் உதவி இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மனசில் தோணுது. இந்த நேரம் பார்த்து தான் திவ்யா கிட்ட வெற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா உன் ஃப்ரெண்டு நல்லவர், நல்ல குணம் கொண்டவர், ஹெல்பிங் மைண்டு அப்படி இப்படின்லாம் பாராட்டினேன், இப்போ பார்த்தா எப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வாயிலேருந்து என்ன உண்மை வரும் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு வாயை விடுறாரு நம்ம வெற்றி. அப்போ தான் திவ்யாவும் சொல்கிறாங்க, இல்லை வெற்றி, உண்மையை சொல்லப்போனால் பிரபாகரனை இது நாள் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் இறக்க குணம் உடையவர், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் அபிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, அபி மேலே எனக்கு தப்பு இருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது வெற்றி, என்னன்னா நீயும் நானும் சேர்ந்து போய் பிரபாகரன்ட்ட என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. வெற்றியும் என்ன நினைக்கிறான்னா, திவ்யா சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பார்வதி அக்கா கொலைவில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம பிரபாகரன்ட்ட போய் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் நினைக்கிறாரு. இதனால வெற்றி என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு திவ்யா, நீயும் நானும் பிரபாகரனை பார்க்க போகிறது கண்டிப்பாக உங்கள் அண்ணனான கர்ணாவுக்கு தெரியவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் அபி விஷயத்தில் நம்ம தலையிடன்றதே அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வெற்றி சொல்கிறாரு. சரி நான் சொல்ல மாட்டேன், என்ன நடந்தது அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கும் தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வா வெற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபாகரனை பார்க்குறதுக்கு நேராக ஆஃபீஸ் ரூமுக்கே போகிறாங்க. அங்கே போனால் நம்ம பிரபாகரன் யோசனையிலேயே நிற்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ அபிக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற பிரபாகரனுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்றத இனியாவது நம்ம பிரபாகரன் நினைக்க போகிறாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. வெற்றி பிரபாகரனை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. போனதுமே பிரபாகரனும் யாருன்னு பார்த்தா வெற்றி தன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறத பார்த்ததுமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. வெற்றி எதுக்கு வந்திருக்காரு, கர்ணா அடித்தது பார்த்தாதான் சொல்லிட்டு வெற்றியும் அடிக்க வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வேறு வழியே இல்லை, வாங்கன்னு கூப்பிடாம எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வெற்றி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளே வர வெற்றி என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், எனக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் வெற்றி என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பார்வதி அக்கா கொலையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மை தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லாயர் பிரபாகரனும் எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு தயாராகிறாரு. இதுக்கு மேலே வெற்றிக்கிட்ட உண்மையை மறைச்சா நல்லா இருக்காது, நம்ம இனி கர்ணாவோட வீட்டுக்குள்ளே போகவே முடியாது, அதுக்கான சான்ஸும் கிடைக்காது. அப்போ அபியை நம்ம பரவலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முழு காரணமாக இருக்கிறதுக்கு யாராவது ஒரு உதவி தேவைன்னா கண்டிப்பாக அது வெற்றியால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாயர் பிரபாகரன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள் வெற்றி, நான் இது வரைக்கும் இப்படிப்பட்ட கேஸை நான் பார்த்ததே கிடையாது. என்னை முதலாக பார்க்க வந்ததே சுடர் தான். சுடர் தன்னோட அம்மாவை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஒரு குற்றவாளி தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்ல மாட்டான்றதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அபியை பார்த்து பேசும்போது தான் எல்லா உண்மையும் அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பாக பார்வதியை கொலை பண்ணது அபிநயாவாக இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணமே வந்ததுனால தான் நான் அபிக்கு உதவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, பார்வதியை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன நடந்துச்சுன்னா, இங்கே உங்கள் மனைவியான அபி கோயிலுக்கு போயிட்டு வர நேரம் கர்ணா பார்வதியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு உன் கழுத்தில் நாளைக்கு மாலை விழுந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினதா உங்கள் மனைவி கேட்டதாகவும், நான் அக்காவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்க்க போகும்போது இதை தடுத்து கர்ணா தன்னை ரூமில் பூட்டிட்டதாகவும் அபி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரூம் தானாக திறந்த மாதிரியும், சரி நம்ம போய் அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பார்த்து பார்வதி வயிற்றில் கத்தி குத்துனா வாக்கில் இருந்ததாக பார்த்துருக்காங்க அபிநயா.
அந்த மாதிரி நேரத்தில் தான் அக்காவை கத்தியால் குத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வதியை காப்பாற்றணும் அப்படின்ற நினப்பில் தான் கத்தியை கையில் எடுத்திருக்காங்க. அந்த நேரம் தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அபிகையில் அந்த கத்தியை பார்த்ததுமே நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா அபி தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. கர்ணாவோ அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணி சொல்லவும் நீங்கள் நம்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அபிக்கு எதிராக சாட்சியும் சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதியோட கொலையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஏன் கர்ணா மாணிக்கன்ற ஒருத்தனுக்கு 1 கோடி கொடுக்கணும், 1 கோடி கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் அவனை பற்றி எந்த கேரும் பண்ணாமல் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம இவன் மெயின்டைன் பண்ணுறதை பார்த்தா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆக மொத்தத்துக்கு எனக்கு கர்ணா மேலே தான் டவுட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணிக்கத்துக்கு கர்ணா பயப்படவும் செய்கிறாரு. அப்போ அந்த மாணிக்கத்தை பிடிச்சா கண்டிப்பாக எனக்கு உண்மை தெரியும் தான் நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாணிக்கம் என் கையிலே சிக்க மாட்டேங்கிறா. அவனுக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு தோணுது. நமக்கு தேவையான ஆதாரங்களும் அவங்கிட்ட தான் கிடைக்கும்னு எனக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மாணிக்கம் என் கையில் சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட வெற்றி, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் ஒன்றுமில்லை, அந்த மாணிக்கத்தை பிடிச்சா உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு பிரபாகரன். எனக்கும் இதே டவுட்டு தான் இருக்குது. அபி கொலை பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அபியும் அந்த மாணிக்கத்தை பின்தொடர்ந்து தான் போயிருக்கான்னு சொல்லும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. கர்ணாவோட நடவடிக்கையிலோ ஏதோ ஒரு தப்பாக இருக்குமோ அப்படின்னு தோணிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போது நம்ம திவ்யாவும் கூட இருக்காங்க. என்ன சொல்கிற வெற்றி? அப்போது பார்வதி அண்ணியோட கொலையில் கர்ணா அண்ணனும் சம்மந்தப்பட்டிருப்பாரா வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல திவ்யா, உண்மையை நம்ம கண்டுபிடிச்சாதான் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு சுட தன்னோட அம்மா எப்படி இருந்தாவது இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சு தான் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. என் பொண்ணுக்கு இத்தனை வருஷம் கொடுக்காத நான் சந்தோஷத்தையும் அவ கேட்டதை நிறைவேற்றாமல் இருந்ததையும் இப்போ அவளுக்கு மொத்தமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவள் என்னென்ன கேட்குறாளோ, என்னென்ன நினைக்கிறாளோ, என்னென்ன ஆசைப்படுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்ட எனக்கு இப்போது அவங்க அம்மாவே என்கிட்ட கேட்டிருக்கா. அதனால் அபியை இந்த கேஸ்லேருந்து விடுதலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவளோட அம்மாவா சுடர் கையில் ஒப்படைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் சுடர் என் மேலே தன்னை அப்பாவா என்னையும் ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, இனி வர எபிசோடில் நம்ம வெற்றி எப்போ தான் உண்மையை கண்டுபிடிக்க போகிறாரு? மாணிக்கத்தை இனி பிரபாகரனும் வெற்றியும் சேர்ந்து கண்டுபிடிச்சா உண்மை வெளியே வருமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.